இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க. மதுரை மாவட்ட வீதியடு சார்பாக இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன். அண்ணன் அண்ணாமலையோட லட்சிய கனவான தமிழகத்தை போதையில்லா மாநிலமாக மாற்றுவதாக இருந்தது. அந்த இதை லட்சிய கனவை முன்னேற்றி சொல்கிற மாதிரி நம்ம மதுரை மாவட்டத்தில் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டா இருக்கோம். அதுக்கெல்லாம் காவல்துறையினர் அனுமதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நேற்று இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் 3 நிகழ்ச்சி நடைபெற இருந்துச்சு. என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா பேரணி தான், விழிப்புணர்வு பேரணி போதை ஒழிப்புக்கு எதிராக. இதில் பார்த்தீங்கன்னா மகளிர் முக்கியத்துவம் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நடத்திருந்த பேரணியும் ரத்து செய்யப்பட்டிருக்கு காவல்துறையின் அனுமதி மறுப்பால். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்திலையும் அனைவரும் கலந்து கொள்ளாத அளவுக்கு இருந்த பேரணியும் ரத்து செய்யப்பட்டிருக்கு காவல்துறையின் மறுப்பால். இன்னொரு இடத்துல தெப்பக்குளத்துலையும் பார்த்தீங்கன்னா நடைபெற இருந்த பேரணியும் காவல்துறையின் மறுப்பால் ரத்து செய்யப்பட்டிருக்கு. காவல்துறை அனுமதி கேட்டு போகும்போது ஒத்துழைச்ச காவல்துறையினர் ஏன் திடீரென்று அனுமதி மறுக்க வேண்டும்? இது ஒரு சில இடத்துல காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு காரணங்கள். சிஜேபி ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் டெல்லியில் நடக்குது, அதனால் அனுமதி எல்லா இடத்துலையும் மறுக்கப்படுதுன்னு. அது எப்படி மற்ற மாவட்டத்தில் அனுமதி கொடுக்கும்போது நம்ம மதுரை மாவட்டத்தில் மட்டும் அனுமதி மறுக்கப்படுமா? இது மேல் இடத்துலேருந்து யாரோ மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்குறனால இந்த நிகழ்ச்சி ரத்தாயிருக்குங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. இதில் தன்னாளர்கள் மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு தான் இந்த பேரணியை நடத்த ஆர்வமாக இருந்தாங்க. இது பேரணி எங்களோட லாபத்துக்காக கிடையாது, மக்களுக்கு விழிப்புணர்வாக போய் சேரணும் தான். போதை ஒழிப்புங்கிறது எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும். பெண்கள் முக்கியமாக இந்த பேரணியில் கலந்துக்கணும். ஏன்னா போதை ஒழிப்புக்காக பெண்கள் தான் மிகப்பெரிய அளவில் ஆண்களால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த விஷயம் எங்கே போய் சேரணும்? பெண்களுக்கு போய் சேரணும், அடுத்து இளைஞர்களுக்கு சேரணும். ஸோ அந்த நோக்கத்தோடு தான் இந்த பேரணி நடக்குது. காவல்துறையினர் இந்த பேரணி நடத்த எதற்காக அனுமதி மறுக்கப்பட்டாங்கிறது தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இந்த பேரணிக்கு பின்னால் இந்த பேரணி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு அழுத்தத்தோட ஒருத்தர் செஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இந்த பேரணி தடை செய்யப்பட்ட விஷயத்தை நம்ம மீடியேட்டர்ஸ் நிர்வாகத்துக்கு கண்டிப்பாக தகவல் தெரிவிச்சே ஆக வேண்டும். அண்ணாமலை அவர்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். இனி எதிர்வரும் காலங்களில் நம்ம இன்னும் சுதாரித்து கொண்டு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னேற்பாடாக எல்லாமே அனுமதி வாங்கி இன்னமும் ப்ராப்பராக நம்ம பண்ணுவோம். ஸோ எதுக்கும் கவலையடைய வேணாம். தன்னார்வர்கள் ஆர்வத்தோடு இந்த விஷயம் பண்ணும்போது தடையாகும்போது வருத்தமாக தான் இருக்கும். அதை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்தடுத்து நகண்டு போயிட்டே இருப்போம். நம்மளோட அண்ணனுடைய நோக்கத்தை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்போம். இனி எதுக்கும் நம்ம கவலைப்படக்கூடாது. வீத லீடர்ஸ் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய போதை ஒழிப்போம். அடுத்த மாதம் சுற்றுச்சூழலை ஒழிக்க தயாராக இருப்போம். மாற்றுவோம் வீத லீடர்ஸ்.